பாவி என் தோளில் பாரம் சுமந்தே வேதனை நெஞ்சில் சூழ்ந்திட கண்டே கண்ணீர் சொரிந்தே கவலையால் நொந்தே கண்ணீர் சொரிந்தேன் கவலையால் நொந்தேன் கண்மணி போலே காத்திட வாராய் கல்வாரி நாதா கருணை செய்தேவா பொல்லாத பாவியன் உள்ளத்தில் வாராய் கல்வாரி நாதா கருணை செய்தேவா. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அளிக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு ஆதியாகமம் 37 வசனம் 28, யோவான் 16 அதிகாரம் வசனங்கள் 31-32. தியானத்திற்கான தலைப்பு தனித்து விடப்பட்டாயா? ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். யோவான் 16:32. தனித்து விடப்பட்ட, தனிமையாக்கப்பட்ட அல்லது தனிமை உணர்வுக்குள் தள்ளப்பட்ட எல்லாமே ஒன்று போல தெரிந்தாலும் இவற்றிடையே நுணுக்கமான வேறுபாடுகள் உண்டு. தனித்து விடப்படுதல் எல்லாரும் பிரிந்து போக செய்வதறியாது தனியே நிற்பது. தனிமையாக்கப்படுதல் என்பது எல்லாரும் சூழ இருந்தாலும் ஒருவரும் இல்லாதது போன்ற வெறுமை நிலை. இது மிக கொடுமையானது. தனிமை உணர்வு என்பது தனித்திருந்தாலும் தான் தனியே இல்லை என்று தைரியம் கொள்வதற்கு பதிலாக நான் தனித்து விட்டேனே என்று நமக்குள் ஏற்படுகின்ற எதிர்மறையானதொரு உணர்வு. எதுவாயினும் இந்த தனிமை என்ற உணர்வுக்கு நாம் இடமளித்தால் அதுவே நமது வாழ்வை கொன்று போடும். யோசேப்பு குழிக்குள் தள்ளப்பட்ட போது அவர் தனித்து விடப்பட்டார். குழியிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்ட போது அண்ணன்மார் மனம் மாறிவிட்டார்களோ என்று கூட அவர் நினைத்திருக்கலாம். ஆனால் சகோதரர் யாவரும் இருந்தும் யாரும் இல்லாத சூழ்நிலையில் அவர் புறவினத்தாரிடம் விற்கப்பட்டார். அந்நியரால் விலைக்கு வாங்கப்பட்டு அடிமையாக அவர் கொண்டு போகப்பட்ட போது அவரது மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்பதை நம்மை யோசேப்பின் இடத்தில் நிறுத்தி சற்று தியானித்து பார்ப்போமாக. எதையும் சிந்திக்க தெரியாத இளைஞனான யோசேப்பின் இந்த நிலை யாருக்கும் வரக்கூடாது. இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகள் கூட தனித்து விடப்பட்டவர்கள்தான். ஆனால் யாரும் சோர்ந்து போனது கிடையாது. எல்லோரும் என்னை கைவிட்டார்கள் என்று எழுதிய பவுல் சோர்ந்து போனாரா? நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை என்று சூளுரைத்தார் அல்லவா? ஆண்டவர் இயேசு தாமே சீஷரிடம் நீங்கள் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்றார். அப்படியே வந்தது. இயேசு தனித்து விடப்பட்ட போது தவித்து நின்றாரா? பத்மு தீவில் தனித்து நின்ற யோவானுக்குத்தான் கர்த்தர் அந்த பெரிய தரிசனத்தை கொடுத்தார். வழிதனில் கூர்முள்ளும் கொடு வெயிலும் வாட்டி உன்னை வதைத்தாலும், தனித்து விடப்பட்ட வேதனையால் தள்ளாடி நீ வீழ்ந்தாலும் மன்னவன் இயேசு உன் முன்னே இப்பாதையில் நடந்திட்டாரே. மனமே, அதை மறந்திடாதே. உன் துயர் கண்டு உன்னுடன் நடக்கும் இயேசுவை கண் திறந்து பார். இது ஒருவர் தனது தனிமை அனுபவத்தில் அனுபவித்து எழுதியது. ஆக தனிமையை கண்டு அஞ்ச வேண்டாம். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சங்கீதம் 23:4. ஜெபம் செய்வோமா? அன்பின் இயேசுவே, எங்கள் தனிமையின் வேலையிலும் மனக்கலக்கமான நேரங்களிலும் உமது திவ்ய பிரசன்னத்தை தந்து எங்களை தேற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்.